இந்த அருமையான காலை நேரத்திலே சத்தியவசன நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். பொதுவாக தேவனுடைய ஜனங்களாகிய எங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கிற நேரத்திலே பலவிதமான காரியங்களுக்கு எங்களுக்கு அழைப்புகள் இருக்கும் என்று நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் பார்த்துருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களை நன்றாக ஆசீர்வாதமாக வாழ அழைத்திருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களை ஒரு காரியத்துக்காக அழைத்திருக்கிறார். இப்படி பல தலைப்புகளில் இந்த அழைப்பை குறித்து பகுதிகளாக சொல்லுவார்கள். இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிற நேரத்திலே இப்படியான காரியங்கள் அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளுடைய சமூகத்துக்குள் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் முக்கியமான ஒரு அழைப்பை குறித்து நாங்கள் பார்க்காமல் போய்விட்டோமோ, இல்லாவிட்டால் அதை நாங்கள் மறந்து விட்டோமோ என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அதை குறித்து இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பிரியமான தேவ சகோதரர்களே, கர்த்தர் நம்மை முக்கியமாக அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக வாழும்படியாக ஒரு அழைப்பை அழைத்திருக்கிறார். வேதாகமும் அதை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் இப்பொழுது வாசித்து பார்ப்போம். உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தேவனுடைய ஜனமாக, பரிசுத்த ஜனமாக வாழும்படியாக அழைத்திருக்கிறார் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. இந்த வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, பூச்சக்கரம்னு சொல்லுகிற நேரத்தில் இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம் என்று. தேவனுடைய குணாதிசயத்தை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் நித்தியமானவர், சிருஷ்டிகர், சர்வ வல்லமை உள்ளவர். அதே போல தான் தேவன் பரிசுத்தமானவராய் இருக்கிறார். 1 பேதுரு புத்தகத்திலே நாங்கள் பார்க்க முடியும், நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் பரிசுத்தமானவர். அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடு இணையாக யாரையுமே சமப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் எந்த ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவர் எங்களுடைய மனிதனுடைய தனித்துவமான அந்த அழைப்பை நோக்கி பார்க்கிற நேரத்திலே மனிதர்களாகிய நாங்கள் பரிசுத்தமாக இருக்க அழைக்கப்படுகிறதின் நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்கிற ஜனமாக இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த பூச்சக்கரத்திலே தேவன் எங்களை வேறு பிரித்திருக்கிறார், பரிசுத்தமாக வாழும்படியாக. பரிசுத்த ஜனம் என்பதை இன்னொரு அர்த்தமாக நாங்கள் சொல்லலாம், பிரித்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஜனங்களாய் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவாகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி அவருக்காக வாழும்படியாக ஒரு அழைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அந்த ஜனங்களை தேவனோடு உறவுள்ளவர்களாக மாற்றும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை காண்பிக்கும்படியாக இந்த அழைப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நேற்றைய நாளிலே தேவனுடைய பிள்ளையாக நான் எப்படி வாழ்ந்தேன்? போன வாரத்திலே, கடந்த வாரங்களிலே நான் எப்படி வாழ்ந்தேன்? இன்றைய காலை நேரத்திலே நான் எப்படி சிந்தித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் இந்த காலை நேரத்தில் தியானித்தோமா? தனிப்பட்ட வாழ்க்கையிலே நேற்று நாளிலே தியானித்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ முயற்சித்தோமா? கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். காரணம், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் மேலானதாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் சில நேரங்களே நாங்கள் இதை மறந்து போயிருக்கலாம். சில பேர் ஆண்டவருக்காக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறவர்களாக இருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதே போல் நாங்கள் அப்படியான ஒரு நோக்கத்தோடு வாழாமல் இருப்போமானால் இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக எதிர்வரும் காலங்களே வாழும்படியாக. ஆண்டவர் எங்கள் எல்லாரையும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் என்ன செய்யலாம்? இப்படி வாழ வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம், ஜெபத்திலே நாங்கள் ஈடுபடுவோம்,
பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். காரணம், எங்களுடைய சுய முயற்சியினாலே ஒரு நாளும் எங்களால் பரிசுத்தமாக முடியாது. யோவான் 17வது அதிகாரம் தெளிவாக கூறுகிறது, தேவனுடைய வசனமே நம்மை பரிசுத்தமாக்குகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ பரிசுத்த ஆவியானவரின் துணையை பெற்றுக்கொண்டு நாங்கள் அனுதினமும் கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை நல்ல ஒரு சீஷனாக பூச்சக்கரத்திலே தேவன் பிரித்தெடுத்த பரிசுத்த ஜனமாக நாங்கள் வாழ ஆயத்தப்படுவோமா? நாம் ஆயத்தப்படுகிற நேரத்திலே பல சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க நேரிடலாம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே வாழுகிற நேரத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்புகிற குணாதிசய தரங்களை நாங்கள் வெளிக்காட்டி வாழ வேண்டும் என்பதே முக்கியமாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினம் தியானிக்க நேரத்தில் ஆண்டவர் எப்படி வாழ உங்களை அழைக்கிறாரோ, தேவன் விரும்புகிறபடி வாழ அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை நாம் நிறைவேற்றும். உதாரணமாக நான் சொல்ல போனால், இந்த உலகத்திலே நாங்கள் எங்கு போனாலும் இந்த தேசத்திலே வாழுகிற இந்த ஜனத்தை எப்படியாக அடையாளம் காணுவார்கள்? உலகத்திலே நாங்கள் வேறொரு நாட்டிற்கு போனால் நாங்கள் என்னத்தான் செய்தாலும், எப்பேற்பட்ட என்ன மாதிரியான ஆங்கில வார்த்தைகளை போட்டு பேசினாலும் உடனே கேட்பார்கள், ஆயுவா ஸ்ரீலங்கன் அப்படின்னு கேட்பாங்க. எங்கு போனாலும் எந்த இடத்துல போனாலும் நாங்கள் இலங்கையர் என்பதை எப்படியுமே அடையாளம் கண்டு கொள்வார்கள். இதே போலத்தான் தேவன் அழைக்கிறார். இந்த பூமியிலே அவருக்காக செய்ய பெரியோரு காரியம் காத்திருக்கிறது. நாங்கள் இந்த பூமியிலே ஜனங்கள் மத்தியிலே வாழுகிற நேரத்திலே நாங்கள் தேவனாலே பிரிக்கப்பட்ட பரிசுத்த ஜனம். எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தரத்திலே காண்பிக்கிற அந்த ஜனங்கள் என்பதை மற்றவர்கள் கண்டு கொள்ளவும், நீங்கள் யார், உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறதே, யார் இதற்கு காரணம் என்று இயேசுவை சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வாழும்படியாக நாங்கள் வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே நீங்கள் இதை சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்திலே பல எண்ணங்கள் உங்கள் மனதிலே எழலாம். இதை எப்படி நான் செய்ய போகிறேன் என்று. முதலில் நான் சொன்னபடி நாங்கள் ஜெபத்திலே நேரத்தை செலவழிப்போம், தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம், ஆண்டவரிடத்திலே உதவியை கேட்டு பெற்றுக்கொள்வோம். தேவனே, இதற்கு கீழ்ப்படிந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் சொல்வோம். தேவன் விரும்பாத காரியங்களை செய்யாமல் வாழ அழைக்கப்படுகிற அந்த அழைப்பே இந்த பரிசுத்தமான வாழ்க்கையாய் இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சில நேரங்களிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராவது ஒருவர், நான் ஏதோ ஒரு பிள்ளை விட்டுட்டேனே, இவ்வளவு காலமாக நான் இப்படி வாழாமல் போயிட்டேன் என்று உங்கள் மனதில் எண்ணங்கள் தோன்றுகிறதா? நீங்கள் குற்ற உணர்வுக்குள்ளோ ஏதோ ஒரு எண்ணத்துக்குள்ளோ போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலை நேரத்தில் தேவனுக்குள் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஒரு விசேஷித்தமான ஒரு நபராக இருக்கிறீர்கள். தேவனுடைய அழைப்பை பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்ட அழைப்பும் உங்களுக்கும் இருக்கிறது. எனவே இந்த காலை நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, முழு மனதோடு ஆண்டவரே, என்னை நீங்கள் மன்னிங்க கர்த்தாவே, நான் உம்முடைய வார்த்தையை தியானித்து இந்த அழைப்பை, இந்த பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்ட உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கையை நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று உங்களுடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பலதரப்பட்ட ஜனங்கள் இதற்குள் இருக்கலாம். ஒரு காரியாலயத்தில் வேலை செய்கிற ஒரு நபர், பாடசாலையில் இருக்கிற சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், கல்லூரியிலே படிக்கிற பெரிய இளைஞர்களாக இருக்கலாம், எப்பேற்பட்ட வீட்டிலே இருக்கிற ஒரு அம்மா ஐயாவாய் கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற சமூகத்தின் மத்தியிலே ஆண்டவருக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பிள்ளை என்பதை அடையாளப்படுத்தி பரிசுத்த அழைப்புக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.